வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி மாளிகைகள் கட்டுவதற்கும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கும் முயற்சிப்பு. அமைச்சர் ஹர்சன நாணயக்கார விமர்சனம். கொழும்பு உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்க அரசாங்கமே தடையை ஏற்படுத்தி வருவதாக தேச அத்தநாயக்க குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையில் உள்ள மெதனபுன இல்லத்திற்கு செல்ல உள்ளதாக உத்தியோகபூர்வ வட்டாரங்கள் தகவல். வலிவடக்கு பிரதேச மக்களின் சொந்த மண்ணில் மீள்குடியேற்றம் எதனால் தாமதமாகி வருகிறது என்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். உலக நாடுகளில் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் தமது நாட்டின் அபிவிருத்திக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். அதற்காகவே அவர்களுக்கு ஓய்வூதியங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் அதற்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதிகள் மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி மாளிகைகள் கட்டுவதற்கும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கும் முயற்சிக்கின்றார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார பாராளுமன்றத்தில் விமர்சித்தார். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பை சமர்ப்பித்த பின்னர் உரையாற்றிய அவர், 5 லட்சம் ரூபாய் பெறுமதியில் காலணி அணியும் மகன்மார்கள் இருக்கையில் அவர்களே பெற்றோரை பார்த்துக் கொள்ள வேண்டும். மக்களின் வரிப்பணத்தில் சுகபோகமாக வாழ்வதற்கு இனி இடமில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், 1986ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதி உறுதி சட்டத்தை ரத்து செய்யும் நோக்கத்தோடு இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிரேஷ்ட நீதியரசர் வீரமந்திரி வழங்கிய தீர்ப்பின்படி ஜனாதிபதிகள் மக்கள் நலனுக்காக மட்டுமே அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தமக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி பெற்றுள்ளார்கள். இத்தகைய செயல்களில் மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாகும். மேலும் தேவையற்ற செலவுகளை ரத்து செய்வோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சுமையாகின்றன. ஆகவே இந்த சட்டம் அவசியம் என்று வலியுறுத்தினார். கொழும்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்க அரசாங்கமே தடைகளை ஏற்படுத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த ஊடகமிலான சந்திப்பில் அவர் கருத்து தெரிவித்த போது, பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர பதவியில் உள்ளவரை நியாயமான விசாரணைகள் சாத்தியமில்லை என்று கூறினார். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தோம், ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. இது விசாரணைகளுக்கு தடையாகும் என்றார். மேலும் இந்த விடயத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக பிற கட்சிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை துறைமுகத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவை தொடர்பிலும் அவர் கவலை வெளியிட்டார். போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்றும் திச அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இலங்கை நெருக்கடிக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக உலக வங்கி தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அறிக்கையில் இலங்கை பொது நிதி மதிப்பாய்வு அடிப்படையில் சமச்சீர் நிதி சரிசெய்தலை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட நிலைப்படுத்தல் முயற்சிகள் பலனளித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021 முதல் 2024 வரையான காலத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.9% வீழ்ச்சியடைந்த முதன்மை இருப்பில் தற்போது கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதற்கு கடந்த கால கொள்கை தவறுகளை சரி செய்தல், அடிப்படையிலிருந்து வரிகளை உயர்த்தல் போன்ற முக்கியமான வருவாய் அதிகரிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இருந்ததாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் 9.6% வீழ்ச்சியினை சந்தித்த பொருளாதாரம் 2024இல் சுமார் 5% மேல்நிலை பெற்றதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. விலைகள் அதிகரித்திருந்த போதிலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நிதி மற்றும் பணவியல் நடவடிக்கைகள் குறிப்பாக பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு நிவாரணமாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்த பின்பு இலங்கையின் கடன் நிலைத்தன்மை மீண்டும் ஏற்படும் எனவும், இது நிதி சந்தைகளில் மீண்டும் நுழைய ஒரு முக்கிய படியாக இருக்கும் என்றும் அறிக்கை வலியுறுத்துகிறது. அதேவேளை வளர்ச்சி அல்லது சமத்துவத்தை பாதிக்காமல் 2029ஆம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% வரை வருவாய் அதிகரிக்க இலங்கைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தற்போதைய வரவு செலவு திட்ட வரம்புகளுக்கு பொது செலவுகளை துல்லியமாக இலக்கு வைப்பதன் மூலம் சிறந்த விளைவுகளை அடைய முடியும் என்றும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையில் உள்ள மெதலமுன்ன இல்லத்திற்கு செல்ல உள்ளதாக உத்தியோகபூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் ரத்து சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 151 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்ட மூலத்தை சபாநாயகர் கையெழுத்திட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் உடன் அமலுக்கு வந்துள்ளது. புதிய சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு வீடுகள் மற்றும் நலன்கள் ரத்து செய்யப்படுகின்றன.
இதன் மூலம் அரசு சொத்துக்கள் மீண்டும் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்படும். விஜயராம இல்லம் கடந்த காலங்களில் பெரிய பொது செலவுக்குரியதாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. மாதத்திற்கு 4.6 மில்லியனுக்கும் அதிகமாக வாடகை விடக்கூடியதாக அது இருப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க முன்பு தெரிவித்திருந்தார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் வீடுகளை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக முன்பு தெரிவித்திருந்தாலும் அவரது குடும்பத்தினர் இந்த நடவடிக்கையை அரசியல் பழிவாங்கலாக விமர்சித்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் ஏற்கனவே தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்தும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் சொந்த மண்ணில் மீள்குடியேற்றம் இதனால் தாமதமாகி வருகிறது என்பது குறித்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். புதன்கிழமை நடந்த அமர்வில் நிலையர் கட்டளை 27/2 உரையாற்றியிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வரும் 13 கிராம அலுவலர்கள் பிரிவுகளில் வாழ்ந்த மக்கள் 1990 ஆண்டு ஜூலை 12 முதல் பலாலி பிரதேசங்களிலிருந்தும் தமது சொந்த மண்களில் இருந்தும் இடம்பெயர்ந்ததை நினைவு கூர்ந்தார். கடந்த 35 ஆண்டுகளாக இந்த மக்கள் இடைத்தங்கல் முகாம்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். மயிலிட்டி, பலாலி, வசாவளான், கட்டுவன், குறும்பசிட்டி, குப்லான், தையேட்டி, ஊரணி, தோலகட்டி போன்ற பகுதிகளில் 2700 ஏக்கர் காணிகள் கொண்ட மக்கள் மீள்குடியேற்றம் செய்ய முடியாமல் வாழ்கின்றனர். ஆட்சி மற்றும் அரசியல் மாற்றங்களின் பின்னரும் அவர்களின் மீள்குடியேற்றம் சாத்தியப்படாததால் குடும்பங்களின் எதிர்காலம் மற்றும் அடுத்த தலைமுறையினது வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள 13 கிராமங்களில் கடந்த 36 வருடங்களுக்கு முன் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் குடியேற முடியாத குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன? உயர் பாதுகாப்பு வலயம் மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இன்னமும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது? குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை? புதிய அரசாங்கம் ஆட்சியில் 1 வருட காலமாகி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும்? எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் காலதாமதத்திற்கு காரணங்கள் என்ன என்று தொடர் கேள்விகளை முன்வைத்திருந்தார். கொழும்பு மட்டக்களப்பு குருக்கல்மடம் கிராமத்தில் 1990 ஆண்டு ஜூலை 12 படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம் மக்களின் புதைகுழி அகழ்வு பணி எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி MLAM ஹிஸ்புல்லா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது நீதியமைச்சர் இதனை தெரிவித்தார். 1990 ஆண்டு குருக்கல்மடம் கிராமத்தில் மக்கா சென்று திரும்பிய முஸ்லிம் மக்களை புலிகள் கடத்தி படுகொலை செய்தனர். சம்பவம் தொடர்பாக களுவாஞ்சிக்குடி போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சர்வதேச நியதிகளுக்கு இணங்க அதனை அகழ்வு செய்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதியமைச்சர் கூறுகையில் அரசாங்கம் சம்பவம் தொடர்பாக முழுமையான கவனத்தை செலுத்திக் உள்ளது. பழிவாங்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தேவையாயின் சர்வதேச உதவியும் பெறப்படும். இதற்கான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி தேவையான நிதி வழங்கப்பட்டுள்ளது. அகழ்வு நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் சட்ட நடைமுறைகளுக்கு இணங்க நடைபெறும். இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் முழு செயற்பாட்டுடன் பங்கு வகிக்கும். அகழ்வு பணியில் கைகளை பாதிக்காமல் நிபுணர்கள் பரிந்துரைக்கும் தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்தி உடல்கள் அகலப்பட்டு சமூக முறைக்கு ஏற்ப கௌரவமான இறுதி கிரைகள் மேற்கொள்ளப்படும். குடும்பங்கள் மற்றும் மத தலைவர்களின் கௌரவத்தை உறுதி செய்யும் வகையில் மத அனுஷ்டானங்களுடன் இறுதி கிரிகைகள் நடைபெறும். நடவடிக்கைகளில் ரகசிய தன்மைகள் பாதுகாக்கப்படும். நீதியும் வெளிப்படை தன்மையுடன் முழுமையாக பின்பற்றப்படும். அதன்படி நீதிமன்ற உத்தரவு கிடங்க எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அகழ்வு பணி தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார்.